ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு இவ்வளோ நொங்கு வெட்ட தான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியே தான் வந்தோம். காலை சாப்பாடை முடிச்சுட்டு நல்லா வெயிலுக்கு நொங்கு வெட்ட கிளம்பியாச்சு. கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நொங்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில். போனதுமே ஃபஸ்ட்டு நொங்கு எனக்கு தான் அப்படின்னு ரொம்ப ஆவலாக உட்காந்துருந்தேன். பார்த்தா டயர்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நொங்கு அவன் குடிச்சிட்டு செகண்ட் நொங்கு தான் எனக்கு கொடுத்தான். நானும் செல்வாவும் நொங்கு குடிச்சிட்டு இருக்கும்போதே குழந்தைங்க 2 பேரும் பேலன்ஸ் இருக்கிற நொங்கு வெட்டிகிட்டு இருந்தாங்க. நொங்கு டேஸ்ட்டெல்லாம் சொல்ல தெரியாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா இனிப்பாகவும் இல்லாமல் நல்லா நார்மலாக இந்த வெயிலுக்கு நல்லா இதமாக குது குளுன்னு இருந்தது. நல்லா நொங்கு குடித்தாச்சு. அவங்க வெட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. நானும் நல்லா நொங்கெல்லாம் வெட்டி குடிச்சிட்டு அடுத்தடுத்த பண்ணைக்கு போயிட்டே இருந்தோம். மேக்ஸிமம் ஒரு 4 பண்ணை தான் இருந்தது. ஃபைனலி நாங்கள் இங்கே இருக்கிற நொங்கெல்லாம் குடிச்சு அடுத்த பண்ணைக்கு கிளம்பிட்டோம். ஏய் வாடா, அவன் ஒரு ஆளுக்கு வீடியோ கால் பண்ணி பேசி எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கான்டா. நான் வந்துட்டேன், நான் சமத்தில் அதனால் வந்துட்டேன். ஆமாண்டா. செல்வாவும் நானும் நல்லா குழந்தைங்களை வச்சு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏய் பார்த்து பாப்பா, இங்கே ஒரு ஆள் வீடியோ கால் பேசுகிறதுக்கு வந்துச்சு, பேசிகிட்டு இருக்கு. என்ன பாப்பா? சூப்பர் பாப்பா. நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு எல்லாமே. இங்கே பாருங்க பாகுபலி. எல்லோரும் சிவன் தூக்கி பார்த்துருப்பீங்க, நொங்கு தூக்கி பார்த்துருக்கீங்களா? என் செல்ல பாப்பா தூக்குது. டேய் நல்லா கொடுக்குறப்பா ஸ்போர்ட்ஸ் நீ. டே இப்போ வெட்டி வைக்கல, வெட்டி குடிச்சுக்கிட்டு இருந்தியாடா? ஒன்றுமே சந்தேகப்பட்டுட்டா. டே நொங்கு குடிக்கும்போது யாராவது தண்ணி குடிப்பாங்களாடா? நொங்கு குடிக்கிறீங்களா? நொங்குலாம் வெட்டி குடிச்சிட்டு சாக்கு எடுத்துகிட்டு வரல, அதனால் என் குழந்தை தான் வேட்டி கலட்டி அதில் ஒரு மூட்டை மாதிரி செஞ்சு பண்ணிகிட்டு இருந்தான். 4 லிட்டரா? செம்ம ஃபன்னாக இருந்ததுப்பா இன்னைக்கு. உண்மையாகவே நல்லா வெயிலுக்கு நொங்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆளுக்கு நொங்கு குடிச்சிட்டு அத்தைக்கு அப்பத்தாவுக்கும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு.